கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமான பிசாசு உன்னை தொட முடியாது. விசுவாசிங்க, என்ன பிசாசு என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ என்னையோ என்னுடைய தொழிலையோ தொட முடியாது. இதுதான் உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன் தெரியுமா? சகரியா 2:8 நீங்கள் வாசித்து பார்த்தா அதனுடைய பின்பகுதி சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், சர்வ வல்லவருடைய கண்மணியை தொட முடியுமா? சர்வ வல்லவருடைய கண்மணியை தொட முடியாதுன்னா உங்களையும் எந்த பிசாசாலையும் தொட முடியாது. ஏன்? உங்கள் கண்மணியை நீங்களே தொட்டு பாருங்களேன். உங்கள் கண்மணியை நீங்களே தொடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்போ சர்வ வல்லவருடைய கண்மணியாக இருக்கிற உங்களை பிசாசு தொட முடியுமா? மனிதர்கள் தொட முடியுமா? பாடுகள் தொட முடியுமா? முடியாது. அன்பானவர்களே, எனக்கு மனிதர்கள் நினைக்கிறாங்க ஈஸியாக இவங்களை தொற்றுலாம். பிசாசு நினைக்கிறான் இவங்களை தொற்றுலாம். இல்லவே இல்லை பிரியமானவர்களே, உங்களை யாராலையும் தொட முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்குது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 17:8, நான் உன்னை கண்மணியை பாதுகாக்கிறது போல உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும் பொழுது எந்த பிசாசும் உங்களை தொட முடியும்? யார் தொட முடியும்? ஒருத்தனும் தொட முடியாது. ஒரு மிஸ்ஸரி தெய்வ மனிதர், அவருக்கு குரோதமாக ஒரு பெரிய டீம் ஒரு 15 பேர் சேர்ந்த குழு அந்த மிஸ்ஸரியை கொலை செய்யணும் அப்படின்னு நைட்டில் வராங்க. வரும் பொழுது அந்த மிஸ்ஸருடைய வீட்டுக்குள்ளே இருந்து நூற்றுக்கணக்கான பேர், 200க்கும் மேற்பட்டவங்க, நூற்றுக்கணக்கான பேர் இவர்களை விரட்டுறாங்க. அது மலை பகுதியாக இருந்ததுனால அந்த 15 பேரும் ஓடுறாங்க. பள்ளத்தில் விழுந்து கை கால்கள்லாம் ஒடிஞ்சு மறுநாள் சொல்கிறாங்க, அவரை தொட முடியாது. அவர் கூட கடவுள் இருக்கிறார், அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை யாராலையும் தொட முடியாது. பிசாசால் தொடவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா 1:5 வாசிக்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, ஒருவனும் உன்னை தொட முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு மனுஷங்க நினைக்கிறாங்க உங்களை தொட்டுடலாம், பிசாசு நினைக்கிறான் தொட்டுடலாம். இல்லை, ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டா. சத்துரு உங்களை தொட முடியாது, உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது, உங்களுடைய குடும்பத்தை தொட முடியாது, உங்களுடைய தொழிலை தொட முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன் கூட இருக்கிறேன். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ராத்திரியிலே பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ வாயை திறந்து தைரியமாக பேசு, ஒருவனும் உன்னை தொட முடியாது. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக பேர் உண்டு, ஒருவனும் உன்னை தொட முடியாது. இந்த வார்த்தை பவுலுக்கு தீர்க்க தரிசனமாக கிடைச்சதுக்கு அப்புறம் பவுல் பயப்படுவா நினைக்கிங்க? இல்லை. அப்படியானா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறான், நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்னை தொட முடியாது. விசுவாசிங்க, சத்துரு பயந்து ஓடுவான். மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவார்கள். கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி மேன்மைப்படுத்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரம் தொட்டாசீர்வதி, நீர் இவர்களை மேன்மைப்படுத்தும். பிசாசு இவர்களை தொடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.